அமுதா கணபதி தரிசனத்திலிருந்து வீடு திரும்பியதும் அவளுடைய மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவள் நினைத்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல வார்த்தை, அதுதான் என் தொடக்கம். அடுத்த நாள் காலையில் அவள் வீட்டில் இருந்த கவலையுடன் இருக்கும் தம்பி அருணை நோக்கி மெதுவாக சொன்னாள். அருணா, நீ முயற்சி செய்தால் உன்னால் முடியும். நான் உன்னோடிருக்கேன். அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு நாளே மாற்றி போட்டது. அதே நாளே அவளுக்கு அதிசயமாய் ஒரு வாப்பு வந்தது. பல நாட்களாக வேலை தேடிச் சிரமப்பட்டிருந்த அமுதாவை அவள் முன்பு சொன்ன சிறிய உதவி செய்திருந்த ஒரு நண்பி அழைத்தாள். அமுதா, எங்கள் அலுவலகத்தில் ஒரு வேலை காலியாக இருக்கு. நீ வர முயற்சி செய். மேலாளர் நல்லவராயிருப்பார் என்று கூறினாள். அமுதா ஆச்சரியமடைந்தாள். ஆனா மனசில் ஒரு குரல், எந்த நல்ல ஆரம்பமும் தடையை பயப்படாது. அவள் நேர்காணலுக்கு சென்றாள். பட்டம் உயரவில்லை, அனுபவம் குறைவு, ஆனால் மனதில் தன்னம்பிக்கை அதிகம். மேலாளர் கேட்டார், நீங்க ஏன் இந்த வேலையை செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அவள் அந்த வார்த்தைக்கே மேலாளர் புன்னகைத்தார். ஒரே ஞாபகத்தில் அமுதா வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டது. வீடு திரும்பும் வழியில் காற்று மெதுவாக அவள் முகத்தை வருடியது. அதே காற்று கோயிலில் கணபதி தோன்றிய நேரத்தில் இருந்தது போல். அவள் உள்ளுக்குள் சொன்னாள், விநாயகா, இது உன் அருள்தானே. அந்த இரவு கனவில் ஒரு ஒளி தோன்றியது. அதிலிருந்து விநாயகர் பேசினார். அமுதே, இது முதல் படி. நீ நல்ல வார்த்தையே பேசினாய். அதற்கான அருள் வந்தது. அடுத்த சோதனை விரைவில் வரும். தைரியமாக இரு. அமுதா விழித்தாள். மனதில் ஒரு கலக்கம், ஆனால் நம்பிக்கை மிக அதிகம். என்ன சோதனை? என்ன அடுத்த அதிசயம்? தினமும் மாலை மகா கணபதியின் வரம் என்ற பெயரில் தொடராக வெளிவரும் நன்றி.